வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 11 இன்னைக்கு இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. இது ஐக்கிய நாடுகள் சபையால் 2003 உருவாக்கப்பட்டது தான். இந்த மலை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அண்ட் சுற்றுலாலாம் போகிறாங்களே அவங்களால இந்த மலை பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதே மாதிரி அதில் கனிம வளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுரண்டி எடுக்கிறது, இதனால் மலைகள் அழிஞ்சு போகிறது, இயற்கை பேரிடரால் பாதிப்பு, அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் பாதிக்கப்படுறது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு மலை அப்படின்றது அந்த மலையை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் முதற்கொண்டு அதனால் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். அது இயற்கையினுடைய சங்கிலி பிணைப்புகளில் ஒன்றாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக மலைகளை பாதுகாக்கிறதுக்காக இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட தினத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 11. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆனிவர்சரி ஆஃப் த வெஸ்ட் மினிஸ்டர் டே அப்படின்னு சொல்லி கனடாவில் ஒரு டேங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் முறையாக இந்த ஐரோப்பியர்கள் உள்ளே வந்தாங்க. அதில் இந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜான் கபோர்ட் அப்படின்றவர் தான் உள்ளே வந்திருக்காரு. அதை தொடர்ந்து பிரான்ஸ் தான் ஒரு நிரந்தரமான காலனியை அந்த பகுதியில் அமைச்சிருக்காங்க. ஏன்னா அதை சார்ந்து நிறைய காலனிகள் உள்ளே வந்தாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க டொமினியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க அந்த சமயத்தில். அப்படி இந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு பகுதியாகவும் அவங்களும் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இவங்களுக்கு சுதந்திரம்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இவங்க ஒரு பகுதியை முழுமையாக ஒரு கனடா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு நினச்ச அந்த சமயங்களில் சரி இப்படி எல்லாரும் கலந்த ஒரு பகுதியாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தப்போ இவங்களுக்குன்னு ஒரு தனி இறையாண்மை தேவைப்பட்டது. அப்போது இறையாண்மை கொண்ட ஒரு பகுதியாக இருந்தால் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. இதை ஒரு கம்யூனிசமாவோ இல்லை வேறு ஒன்றாவோ மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற கான்செப்ட்லாம் போக 1931 வெஸ்ட் மினிஸ்டர் சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதன் மூலமாக இன்றைக்கி இங்கிலாந்தினுடைய பல மக்கள், அதை சார்ந்த மக்களை பூர்வீகமாக கொண்ட மக்கள் இன்றைக்கி கனடாலையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்புக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சமாதானமாக வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த சட்டத்தை போட்டாங்க. அப்படி 1931 போடப்பட்ட அந்த சட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கி கனடா அப்படின்ற ஒரு பெரிய இறையாண்மை கொண்ட ஒரு பிளேஸாக மாறி இருக்குது. அந்த இறையாண்மை கொண்ட நாடாக மாறின அந்த நாளை தான் இன்றைக்கி ஆனிவர்சரி ஆஃப் த வெஸ்ட் மினிஸ்டர் டே அப்படின்னு சொல்லி கனடாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 11. இன்னைக்கு ஈராக்கில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனிவர்சரி ஆஃப் த குர்திஷ் உமன் யூனியன் சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது குர்திஷ்தான் அப்படின்ற ஒரு பிளேஸு. இது ஒரு தன்னாட்சி இயக்கம் கொண்ட ஒரு பகுதி தான். ஈராக்கினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு தன்னாட்சி பகுதியாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா வடமேற்கில் ஈரானு, வடக்கு ஈராக்கு, அப்புறம் வடக்கு சிரியா, தென்கிழக்கு துருக்கி, இந்த பகுதிகள்லாம் சேர்ந்து அதன் மத்தியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த குர்திஸ்தானு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈராக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய ஒரு பிளேஸாக பார்க்கப்படுது. பட் ஆனால் ஒரு தன்னாட்சி இயக்கம் தான். இப்போ இவங்களுக்கு வேணான்னா வேணாதான். அவங்க பெரிய ஒரு ஆட்சி முறைகளையோ ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட திணிக்கலாம் முடியாது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த உமன் யூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1952 ஃபஸ்ட் டைமாக பெண்களுடைய உரிமைக்காக ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. இந்த அமைப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செயல்பட்டுகிட்டே வர அஷமைட் அப்படின்ற ஒரு பர்சன் 1958 அவருடைய ஆட்சின்றது தூக்கி எறியப்படுது. ஏன்னா இது ஒரு பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு காரணம். அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க அரசியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது. இவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கான சட்டங்கள் அது சிவில் முறையில் மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பலதார திருமணம், பிறப்புறுப்பு சிதைப்பு, அப்புறம் அந்த அடக்குமுறை, ஆணாதிக்கம்ன்ற கான்செப்ட்லாம் ஏகப்பட்டது இருந்துகிட்டே தான் இருக்குது பெண்களுக்கு எதிராக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு அவங்களுக்கான உரிமைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 1992 கேஆர்ஜி அப்படின்ற ஒரு அரசு வந்ததுக்கப்புறம் பெண்களினுடைய ஒரு முன்னிலையாக நெஹின் பர்வாரி அப்படின்ற ஒரு பர்சன் அமைச்சராக மாறுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பெண்களினுடைய மத்தியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அமைப்பாக ஒரு விஷயமாக மாற ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் அவங்களுடைய முன்னிலைப்படுத்த ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு முழுமையான அதிகாரங்கள் அப்படின்றது பெண்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தூக்கி எறியணும். ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஈராக் சார்ந்தோ இல்லாட்டி இவங்க நாட்டை சார்ந்தோ பார்த்திங்கன்னா நிறைய விதமான எதிர்ப்புகள் பெண்களுக்கு அரசியல் ரீதியாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கா. ஸோ பழமையான தலைவர்களாக இதை பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுருந்தாங்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு முன்னிலையான ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு 1952 இந்த பெண்கள் உரிமைக்கான அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சுல, அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளை தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆனிவர்சரி ஆஃப் த குர்திஷ் உமன் யூனியன் சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க குர்திஷ் நாட்டு பெண்கள் டிசம்பர் 11. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் டேங்கோ டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு நடனத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான். இது 19ஆம் நூற்றாண்டுலேருந்து பயங்கர புகழ்பெற்ற ஒரு நடனமாக மாறிச்சு. காரணம் இது அர்ஜென்டினா உருகுவேக்கான ஒரு மிகப்பெரிய இயற்கையான ஒரு பந்தத்தை கொடுக்குற ஒரு நடனமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இது துறைமுக பகுதிகளில் பழங்குடி மக்களும் அந்த அடிமைகளாக இருந்தவங்களும் ஐரோப்பிய குடியேறிகளாலும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதனுடைய இன்னொரு கருத்துக்களும் இருக்குது. அண்ட் இது எங்கேருந்து இதோட ஒரு கலப்பு, இந்த நடனத்தினுடைய உருவாக்கம் அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது
பூர்வீக அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியர்கள் இவங்க எல்லாத்தினுடைய ஒரு கூட்டமைப்பில் பல பகுதிகளில் இருந்தவங்களுடைய அந்த டான்ஸ் முறைகள்லாம் ஒன்றா சேர்த்து கலவையாக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோ, பேல்ரூம் டேங்கோ அப்படின்ற 2 வகையான டான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரபலம். அண்ட் இன்றைக்கி அது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேறு வேறு பேர்களில் நிறைய விதமாக அது வெரைட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன நடனம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் முறை தான். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு 1913 ஃபின்லாந்து, நியூசிலாந்தில் பயங்கர பிரபலமாக போச்சு. 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஐரோப்பாவுக்கு பயங்கரமாக பிரபலமாக ஆரம்பிச்சிது. இது எல்லாத்துக்குமே 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய வரலாற்றில். ஒருத்தவங்க கார்லோஸ் கார்டல் அப்படின்ற ஒருத்தவங்க ஜூலியஸ் டி கேரோ அப்படின்ற ஒரு பர்சன். இவங்களுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து, ஏன்னா இவங்களால் தான் இந்த கலைன்றது ஒரு பெரிய லெவலில் வந்துச்சு. அதனால் இவங்களுடைய பிறப்பு நினைவு கூர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் டேங்கோ டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 11. நெக்ஸ்ட் இன்றைக்கி யூனிசெஃப் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூனிசெஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது குழந்தைகளுக்கான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடியவங்களும் அவங்களுக்கு உதவு செய்யக்கூடிய ஒரு அறக்கட்டளை மாதிரியான ஒரு நிறுவனம் தான். ஸோ இந்த ஒரு யூனிசெஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சுன்னா, போலாந்தினுடைய மருத்துவராக இருந்த லுட்விக் ராஜிஸ்மேன் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ அந்த மருத்துவராக இருந்த சமயங்களில் அந்த அகதிகளாக வருவாங்க இல்லையா, அப்படி வந்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஹெல்ப் பண்ண ஆரம்பித்து அதை ஒரு தனி ஒரு குழுவாக UNRRA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பாக அந்த போலாந்து மக்களுக்கு உதவுறதுக்கான ஒரு அமைப்பாக அது வச்சுருந்தார். இதில் வரக்கூடிய நிதிகள்லாம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியில் அந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐக்கிய ராஜ்யம் என்ன பண்ணிட்டாங்க, இதையும் நம்ம முடிச்சிடணும், அப்படி இதை க்ளோஸ் பண்ணிடலாம், அதை முடிஞ்சிருச்சு இந்த வேர்ல்டு வார்லான்னு சொல்லிட்டு சொல்ல, இதில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பைசாவெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு லுட்விக் ராஜிஸ்மேன்றவர். இந்த கான்செப்ட் நல்லா இருக்க, இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பாகவே மாற்றிடும் சொல்லிட்டு யூனிசெஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1946 டிசம்பர் 11 மாற்றுறாங்க. அதனுடைய தலைவராகவும் இவர் உருவாகிறாங்க. இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில், முக்கியமாக 34 நாடுகளில் இதனுடைய அனுசரிப்புன்றது இன்றைக்கி போகுது. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த யூனிசெஃப் உருவானதை இன்றைக்கி யூனிசெஃப் பர்த்டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 11. நெக்ஸ்ட் இன்றைக்கி மடகாஸ்கரில் 4th ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1883 ஃப்ரெஞ்சுக்காரங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஒரு பெரிய காலனியாக மாற்றப்பட்டுச்சு அவங்களுக்கு. அது தொடர்ந்து 1960 இவங்களுக்கு சுதந்திரன்றது கிடச்சிது. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைம் அவங்களுக்கு ஆட்சி கவிழ்ப்பு நடந்து பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுவும் கடைசியாக 2009 பார்த்தீங்கன்னா மார்க் ரவலோமனானா அப்படின்ற ஒரு பர்சனுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு, அதை தொடர்ந்து ஆண்ட்ரியூ ரஜிலினா அப்படின்ற ஒருத்தவங்க பதவிக்கு வராங்க. இவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷன் சட்டங்கள் இதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயமா இல்லை, அதனால் நம்ம மாற்றிக்கலாம், நமக்குன்னு ஒரு புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புலாம் நடத்துகிறாரு. அப்படி வாக்கெடுப்பு நடத்தின நாள் தான் இது. அது மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான நாடுங்க. கிட்டத்தட்ட 69% மக்கள் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறாங்க. அங்கே இந்த ஆட்சி கவிழ்ப்புன்றது ரொம்ப சகஜமாக நடக்கிற ஒன்றா மாறிடுச்சு. அப்படி 4வது ஒரு ரிப்பப்ளிக்காக இந்த ஒரு இப்போ கடைசியாக நடந்த அந்த ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்வு கூர்ந்து அந்த வாக்கெடுப்பு மூலமாக அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் உருவானதை நினைவு கூர்ந்து இன்றைக்கி மடகாஸ்கரில் 4th ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 11. எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு. இது கடவுள் ரீதியாகவும் தத்துவங்கள் ரீதியாகவும் சயின்ஸ் ரீதியாகவும் இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே உண்மை தான். அதுக்கான காரணம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, ஐம்பூதங்களின் சேர்க்கையில் ஒரு செல் பிறந்தது, செல்களின் கூட்டமைப்பில் 6 அறிவு வரை உயிரினங்கள் பிரிந்தது, உயிரினங்களின் உயிர் பிரிகையில் ஐம்பூதங்களாய் மீண்டும் ஜனித்தது. இந்த சுழற்சிக்குள்ளேயே கர்மா தத்துவங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதனால தான் நமக்கு அது புரியுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறாரு. உங்களுடைய நான் உங்கள் பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.